அடிக்கிற வெயிலுக்கு ஒரு இளநீ குடித்தா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே நேரத்தில் அந்த இளநீ கூட நான் போடுற இந்த ஐட்டத்தெல்லாம் போட்டு குடிச்சு பாருங்கள், உடம்புக்கும் சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இளநீ ஜெல்லி ட்ரிங்க். இதுக்கு நான் ஒரு பவுலில் மாதுளை விதை எடுத்துருக்கேன். அதை நம்ம சாறு எடுத்துக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு ஒரு 3 சில் அளவுக்கு தேங்காய் எடுத்து அதையும் பால் எடுத்துக்க போகிறோம். அடுத்ததாக ஒரு பாத்திரம் வச்சு அதில் ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நம்ம ஊற வச்சுருந்த கடல் பாசி, அதாவது கடல் பாசியை எப்போவுமே கொதிக்க வைக்கிறதுக்கு முன்னாடி வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுருந்திங்கன்னா நல்லா டக்குன்னு வந்துடும். ஊற வச்ச கடல் பாசியையும் போட்டு நல்லா வேக விடணும். வேக விட்டதுக்கப்புறம் அது ஃபுல்லாக கரைஞ்சதுக்கப்புறம் இதுக்கு தேவையான 2 கப் சுகர் ஆட் பண்ணிவிட்டு அதை ஒரு ஓரமாக வச்சுருவோம். இப்போ நம்ம எடுத்துகிட்டு வந்த மாதுளை ஜூஸை ஒரு பேக்கிங் ட்ரேயில், அதாவது ஒரு ரவுண்டாக இருக்கிற பாத்திரத்தில் ஊற்றிக்கிட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க ஜெல்லியிலேருந்து ஒரு 2 கரண்டி ஊற்றி கலக்கிட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறமா அதை ஓரமாக செட் ஆகிறதுக்காக வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்துகிட்டு வந்த தேங்காய் பால் கொஞ்சம் திக்கான பாலாக இருக்கட்டும், அப்போ தான் நமக்கு நல்லாயிருக்கும். அதுலேயும் நம்ம செஞ்சு வச்ச கடல் பாசியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதுவும் நமக்கு செட் ஆகட்டும். இது போக நம்ம ஆல்ரெடி செஞ்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த கடல் பாசியை ப்ளெயினாகவே அதை ஒரு தனியாக ஒரு பவுலில் ஊற்றி வச்சுக்கலாம். எல்லாத்தையும் செட்டாக விட்டுட்டு நம்ம இளநியை உடச்சிக்கலாம். நல்ல செவ்வெளநியோ இல்லைன்னா பச்சை இளநியோ நமக்கு தேவையானது நம்ம வாங்கிக்கிட்டு அதை நம்ம ஒரு பவுலில் ஊற்றிக்க போகிறோம். இளநியை ஊற்றுனதுக்கு அப்புறமா நம்ம செஞ்சு வச்சுருக்க எல்லாமே இதுக்குள்ளே செட் ஆகிருக்கும். 5 நிமிஷம் போது நமக்கு செட் ஆயிரும். எல்லாத்தையும் நல்லா குட்டி குட்டி பீஸாக நீளமாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதை பெரிய பெரிய பீஸாக போட்டிங்க அப்படின்னா நமக்கு டம்ளரில் ஊற்றி குடிக்கும்போது செட் ஆகாது. ஸோ என்ன பண்ணுவோம், எவ்வளோ முடியுமோ அவ்வளோ குட்டியாக அது எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ இந்த தேங்காய் பாலுக்குள்ளே ஜெல்லியை கட் பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள் எவ்வளோ குட்டி குட்டியாக அழகாக வருதுன்னு. இது எடுக்கிறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது. இதே போலவே நம்ம மாதுளையில் செஞ்சுருக்கோம்ல, அந்த ஜெல்லியையுமே கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இது எல்லாமே சாப்பிட்ற வீடியோ மாதிரி இல்லை, ஒரு சாட்டிஸ்ஃபை வீடியோ மாதிரி இருக்குது. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. செய்யும் போதே நல்லாவும் இருக்குது. இது குட்டீஸ் பார்த்தாங்கன்னா விடவே மாட்டாங்க, ரொம்ப விரும்பி குடிப்பாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதையும் பாருங்கள் எடுத்து விட்டாச்சு. அதே மாதிரியே நம்ம ஜெல்லி ரெடி பண்ணியிருக்கோம் பார்த்திங்கன்னா, அதையும் கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இது எல்லாமே உடம்புக்கு அவ்வளோ குளிர்ச்சி, நமக்கு இந்த வெயிலுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். இளநீ வாங்கும்போது கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். இப்போ இது எல்லாத்தையுமே தனித்தனியாக எடுத்து வச்சாச்சு. நம்ம ஏற்கனவே இளநியை ஒரு பவுலில் ஊற்றி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் நம்ம செஞ்சு வச்சுருக்கிறது அவ்வளோத்தையுமே 1 பை 1 மிக்ஸ் பண்ண போகிறோம். இதை பார்த்த உடனே குட்டீஸ் நார்மலாக குடிக்கிறத விட எக்ஸ்ட்ரா அதிகமாக 2 கிளாஸ் குடிப்பாங்க. நமக்கும் சாப்பிடும்போது வெறும் இளநியை தண்ணி மாதிரி குடிக்கிறத விட ஒரு க்ரன்ச்சியாக நமக்கு வாய்க்கில் கடிச்சிட்டே சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இது மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணுன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ண மறக்காதீங்க. அண்ட் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் போட்டுக்கோங்க. தேங்க்யூ.